ஹலோ, திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் 3C. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிலிக்கானோட ராமன் ஸ்பெக்ட்ரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் சேஸ், லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. இதான் கன்ஃபோக்கல் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ நம்மகிட்ட வந்து 2 லேசர் இருக்குது. ஸோ மைக்ரோஸ்கோப் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மைக்ரோஸ்கோப். ஸோ இங்கே நமக்கு லேசரை இண்டிகேட் பண்ணுறது, அப்புறம் லென்ஸ் வந்து 20x 50x and 100x இருக்குது. ஸோ 2 லேசர், ஒன்று 532 நானோமீட்டர் நியோடைமியம் லேசர், நியர் ஏஆர் 785 நானோமீட்டர். ஸோ இதான் சிஸ்டம். நம்ம ஒர்க் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸை இதில் பார்த்துக்கலாம். இப்போ பார்க்குறது என்னென்னா சிலிக்கான் சாம்பிள். இதை நம்ம லோட் பண்ணலாம் மைக்ரோஸ்கோப்பில். ஸோ மைக்ரோஸ்கோப் வியூ பார்க்கலாம். ஸோ இது வந்து இசட் டைரக்ஷனுக்கு, அதாவது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது XY டைரக்ஷனுக்கு, சாம்பிளில் X டைரக்ஷனையும் Y டைரக்ஷனையும் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஜாய்ஸ்டிக் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கான சாஃப்ட்வேர் வந்து VTech Control 6.2. இனிஷியலைஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்மளோட சாம்பிள், சிலிக்கான் சாம்பிளை. ஸோ அதில் ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி இருக்கும் சிலிக்கான் சாம்பிளில். ஸோ நம்ம ஃபுல்லாகவே சிலிக்கான் தான், பட் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பர்டிகுலர் இடத்துல நம்ம இருக்கோங்கிறத மார்க் பண்ணுறதுக்காக அந்த ப்ளஸ் சாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜாய்ஸ்டிக் மூலயமா XY டைரக்ஷன்லேயும் Z டைரக்ஷன்லேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதான் அந்த சாம்பிள் பொசிஷன் பார்க்குறீங்க. சாம்பிள் பொசிஷன்ங்கிறது XY டைரக்ஷன், மைக்ரோஸ்கோப் இசட்டுங்கிறது ஹைட்டுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. அதோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலிமா நம்ம சாம்பிளை ஃபர்தராக ஃபோக்கஸும் பண்ணலாம். ஸோ டீஃபோக்கஸும் ஆகலாம். ஸோ அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம சாம்பிளில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். இப்போது நார்மல் மோட்லேருந்து ராமன் மோடுக்கு நம்ம சேஞ்ச் ஆகலாம். ஸோ அது எப்படின்னா, லைட் ஃபீல்ட் டு டார்க் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணிட்டு கேமராவாக அவுட் பண்ணுறோம். ஸோ இது ராமன் மோட். ஸோ டார்க் ஃபீல்ட் டு பிரைட் ஃபீல்ட் கேமரா இன் பண்ணால் நார்மல் மோட். ராமன் மோட் வச்சதுக்கப்புறம் லேசரை ஓப்பன் பண்ணுறோம். இப்போது பவரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நல்லா தெரியுது, நமக்கு லேசர் தெரியுது, நல்லா தெரியுது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட அனலிசிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது சாம்பிளை க்ளோஸ் பண்ணுறோம், அதாவது ராமன் மோட் வைக்கிறோம். கேமராவை அவுட் பண்ணுறோம். லேசர் ஆன் பண்ணி ஸ்டார்ட் ஆஸ்கிலோஸ்கோப் கொடுக்குறோம். ஸோ இதில் சாம்பிள் எக்ஸைட் ஆகி நமக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல பீக் வரும். ஸோ சிலிக்கானோட பீக் இஸ் அரௌண்ட் 520, 521. ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ்கிலோஸ்கோப் பண்ணுறோம், அதாவது டெஸ்ட் பண்ணுறோம். பீக் வருதா, பவர் இன்டென்சிட்டியை கூட்டி குறைச்சி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இசட் டைரக்ஷன் ஃபோக்கஸை அப் பண்ணி டவுன் பண்ணி பார்க்கலாம் டு கெட் த மேக்ஸிமம் பவர், மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்பெக்ட்ரம் அக்யூர் பண்ணலாம். ஸோ இப்போது சிங்கிள் ஸ்பெக்ட்ரம் அக்யூர் பண்ணுறோம். ஸோ இன்டக்ரேஷன் டைம் 0.5 செகண்ட்ஸும் அக்குமுலேஷன் 10 வச்சுருக்கேன். ஸோ இப்போது சிங்கிள் ஸ்பெக்ட்ரம் அக்யூர் ஆகிட்டுருக்கு. சிலிக்கானோட சிங்கிள் ஸ்பெக்ட்ரம் இதுதான். ஸோ இப்போது அக்யூர் பண்ண சிங்கிள் ஸ்பெக்ட்ரத்தை நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கிராஃப் கொடுத்தோன்னா அது PNGயாக சேவ் ஆகிடும். ஸோ அதை இப்போ வியூ பண்ணலாம்.
நமக்கு எந்த ஃபோல்டரில் வேணுமோ அதில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அந்த பிஎன்ஜி ஃபோட்டோ ஆஃப் த கிராஃப். தேங்க்யூ.